ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் ஒரு தோட்டம் வீடியோ தான். பழச்செடி வளர்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைன்னு உங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ஆசை கொஞ்சம் நிறைவேறியிருக்கு. செரி, ட்ராகன் ஃப்ரூட், அப்புறம் மல்பெரி, ஸ்டார் ஃப்ரூட், இந்த செடிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கும்போதே வீட்டில் எல்லோரும் சண்டைன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் ஏன் மறுபடியும் செடியை அதிகமாக்கிட்டே போகிற அப்படின்ட்டு. அப்புறம் ஹவுஸ் ஓனர் அப்பா கிட்டே போய் கேட்டேன், இந்தமாரி செடி ஒரு 4 செடி வச்சுக்கிட்டோமான்னு. அவங்க சொன்னாங்க, உனக்கு நீ வச்சுருக்கிற இடத்துலையே நீ வச்சுக்கோமா, இதுக்கு மேலே அதிகமாக இது பண்ண வேணாம் அப்படின்னாங்க. அப்புறம் மேலே ஒரு 2-3 செடி எடுத்துகிட்டு சரி இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி வைக்கலான்னு முடிவு பண்ணோம். அதுக்கான இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன், பாட்டுக்கு ஓட்டை போட்டுக்குவோம். அந்த ஹோல்ஸில் நம்ம ஏதாவது அடைக்கணும். கொட்டாங்குச்சி, நாங்கள் கொட்டாங்குச்சி தான் வச்சு அடைச்சிருக்கோம், சின்ன துண்டாக. அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மண்கலவைன்றது எங்கள் ஊர் நர்சரியில் எல்லாமே கலவையாகவே விற்கும் மண்கலவை. அதை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே டைரெக்டாக போட்டுருவோம். அதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதிலே எல்லாமே இருக்கும். மாட்டு எருவுலேருந்து மண்புழு உரம் எல்லாமே அதிலே இருக்கும். செம்மண்லேருந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியே வச்சு கொடுப்பாங்க. ஒரு மூட்டை 50 ரூபா தான். அதை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே டைரெக்டாக கொடுத்து செடி நட்டுருவோம். எல்லாம் நட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் நட்டுட்டு மேலே கொண்டுட்டு போய் வச்சாச்சு. செடி இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது, வாடகை வீட்டில் இருக்கும்போது ஏன் நான் செடியை மட்டும் திரும்ப வளர்க்கணுன்னு நினைக்கிறேன்னா, எனக்கு ஃபேமிலியில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகணுன்னா அது நான் செடிக்கிட்ட போனால் மட்டும்தான் என்னால் முடியுது. வேறு யார்கிட்ட பேசினாலும் நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது கிடையாது, என்ன சொல்ல வரோன்றதையும் கேட்குறது இல்லை. சின்ன வயசுலேருந்தே அப்பா, அம்மா, அண்ணன் இப்படி வாழ்ந்த பொண்ணு தான் நான். சொந்த பந்தம் அவ்வளோவா யார்கிட்டையும் நான் ஒட்ட மாட்டேன்னா எனக்கு எல்லாமே இவங்க 3 பேர் தான். சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் லீவ் விட்டால் கூட நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். அண்ணன் கூட அத்தை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போவாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன். அம்மா, அப்பா இப்படியே தான் நான் வளர்ந்தேன். அப்பாவுடைய இறப்புக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் சொந்த நாளே அது எங்கள் அத்தை வீடு மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அத்தை குடும்பம் தான் எங்களுக்காக நிறையா செஞ்சுருக்காங்க. அப்புறம் அப்பாவுடைய இறப்புக்கு அப்புறம் அவங்கக்கிட்டையுமே கொஞ்சம் கேப் வந்துச்சு. எனக்கும் அம்மாவுக்கும் எல்லாம் அண்ணன் தான்ற மாதிரி இருந்தது. எல்லாமே எங்கள் அண்ணன் தான் பார்த்துக்கிச்சு. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது, என்னை படிக்க வச்சது எல்லாமே அண்ணன் தான். அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை மாறிச்சு. எனக்கு என் அண்ணனுடைய இழப்பு, நாங்கள் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அதோடைய இழப்பு எங்களுக்கு மிகப்பெரிய இதாச்சு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சரி, இந்த சொந்த பந்தம் தான் இல்லை, எல்லாமே மாமியார் வீடு தான் இனிமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுவுமே தப்புன்னு நான் இப்போ தான் உணர்கிறேன். ஒரு சில அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் உணர்கிறேன். நம்ம தான் சொந்த பந்தம் வேணும், எல்லோரும் வேணும்னு நினைக்கிறோமே தவிர எல்லாருமே அந்தமாரி நினைக்கிறது இல்லை. பணம் மட்டும்தான் பாசத்தை தீர்மானிக்கும்ன்றது 100க்கு 100 உண்மை. எல்லாருக்கும் எப்படின்னு தெரில, என் விஷயத்தில் அது சரியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, நானும் சரி, சின்ன வயசுலேருந்து யாரையுமே எதிர்பார்த்தது கிடையாது. யார்கிட்டேயும் ஒரு கஷ்டம்னு போய் நின்னது கிடையாது. எவ்வளோ ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் என்னுடைய சுயமரியாதையை நாங்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படி தான் இருந்தோம். எங்களுக்கு ஒன்றுன்னா, சொந்தக்காரங்க ஃபஸ்ட்டு நிற்கிறாங்களோ இல்லையோ, ஃப்ரெண்டுங்க தான் நிற்பாங்க. என் சந்தோஷத்தில் கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிற்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நிற்பாங்க. என் சொந்த பந்தம் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.